கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சகோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் 138 பார்த்துக்கோம். 139 சங்கீதம் 109 சங்கீதம் ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தான். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நீர் என்ன செய்து என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேங்கிறார். ஏன்னா தாவீது கர்த்தரை துதிக்கிறாரு, கர்த்தரை நம்புறாரு, கர்த்தரை விசுவாசிக்கிறாரு, கர்த்தருக்குள் இருக்கிறாரு. அதனால தான் சகல உபத்திரங்கள் பாடுகள் மத்தியில என்ன செஞ்சாரு, கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்து அவரை விடாததுனால கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். நம்ம அப்பா அம்மாட்ட நல்லா பாசமாக இருந்தால் அப்பா அம்மா நேசிப்பாங்க, இல்லை நேசிக்க மாட்டாங்க. அதே போல் கர்த்தரத்தில் நம்ம அதிகமாக அன்புக்கு வரும்போது, நம்ம அவரை நேசிக்கும் போது அவரை நம்மளை நேசிப்பார். நம்ம எங்கே போனாலும் என்ன செய்வார், நம்மளை பின்தொடர்ந்து வருவார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், அரணாக இருப்பார். அதனால தான் இப்போ தாவீது கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருக்குள்ளே உறுதியாக இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, நான் எங்கே போனாலும் என் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அதான் இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே அதுதான். சங்கீதம் ஃபுல்லாகவே என்ன சொல்லுதுக்குன்னு பார்ப்போம். நம்ம கர்த்தாவை சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்ன செய்து என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்துருந்தாலும் சரிதான், நான் எழுந்திருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் நீர் என்ன செஞ்சிரு எனக்கு அறிஞ்சிருக்கிறீர். என் நினைவுகள் கூட என்ன செய்து தூரத்திலிருந்து என் நினைவுகளை கூட அறிஞ்சிருக்குங்கிறார். ஏன்னா நம்மளோட நினைவுகள்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிற அவருக்கு எல்லாமே நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம எழுந்திருக்கும் போது உட்காரும் போது எல்லாவற்றையுமே அவர் நினைச்சதை அறிஞ்சிருக்கிறாரு. அதான் தாவீது சொல்றாரு, எல்லாவற்றையும் நினைச்சு அறிஞ்சிருக்கு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கூட நீ என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு மதிலாக எனக்கு என்னை சூழ்ந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என் வழிகள்லாம் உங்களுக்கு நான் என்னென்னலாம் நான் செய்கிறேங்கிறது என் வழியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும். என் நாவில் சொல்லு புறாதற்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் என் நாவிலேருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்பாக கூட நீர் அதெல்லாம் என்ன செஞ்சிரு, அதெல்லாம் நீர் அறிஞ்சிருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்தில் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். என்னை எதையும் விழாதபடிக்கு என்ன செய்யறு, உங்களுடைய கரத்தை வச்சு என்ன செய்யறீர், என்னை நெருக்கி என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறீர். அதனால் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக, எனக்கு எட்டாத உயரமாக இருக்கு. உங்களுடைய அறிவு இந்த ஆச்சரியம் எனக்கு எட்டாத தூரமாக நினைச்சது இருக்குது. எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக நீர் நினைச்சது இருக்குங்கிறாரு. அதனால் உண்மை விட்டு நான் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீர் எனக்கு பாதுகாப்பாக படுத்தாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் முற்புறத்தில் பிற்புறத்தில் உங்கள் கரத்தை வச்சு என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போக முடியும், உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே நினைச்சவேன், எங்கே ஓடுவேங்கிறாரு. இதே இது நம்மளும் சொல்லணும். அந்த அளவு நம்ம கர்த்தருக்கு அடிச்சணும், ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். எந்த சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு நினைச்சக்கூடாது, விலகக்கூடாது. அவரை நம்பி இருக்கும்போது நம்மளை அவர் கைவிட மாட்டார். எங்கே போனாலும் பாதுகாப்பார். நம்ம படுத்திருந்தாலும் தூங்கினாலும் அவருக்கு நமக்கு நினைச்ச ஒரு மதாயிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருப்பார். இதே போல உங்கன்னா அடுத்தது உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே நான் ஓட முடியும். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே தான் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் நான் படுக்க போட்டாலும் நீர் அங்கே தான் இருக்கிறீர். அதனால் நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போய் நான் தங்கினா கூட உமது கை என்னச்சது அங்கே தான் என்னை நடத்தும், உமது அழுதுகாரம் என்னச்சு என்னை பிடித்து நடத்துங்கிறாரு. வானத்துக்கு ஏறினாலும் சரிதான், பூமியில் இருந்தாலும் சரிதான், பாதாளத்துக்கு போனாலும் சரிதான், எங்கே போனாலும் சரிதான், எனக்கு உங்களுடைய கை என்னச்சது என்னை நடத்துது, உமது வலதுகரம் என்னச்சது என்னை பிடிக்குது. அதனால் இருள் என்னை மூடிக்கொள்ளுன்னு நினச்சாலும் கூட இருள் என்னை சுற்றி விலகி என்னச்சது வெளிச்சம்தான் என்னச்சது எனக்கு இருக்குதுங்கிறாரு. அடுத்தது உமக்கு மறைவாக இருளை கூட என்ன செய்யாது அந்தகாரப்படுத்தாது. உமக்கு சித்தம் இல்லாமல் இருளை என்ன செய்யாது எனக்கு அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல என்ன செய்யுது வெளிச்சமாக இருக்குது. உமக்கு இரவும் இருளும் என்னச்சது, இருளும் வெளிச்சமும் சரி, உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உந்திரங்களை என்னச்சது கை கொண்டு வந்திருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்ன செஞ்சிரு என்னை காப்பாற்றி வந்திருக்கிறீர். அதனால் நான் பிறமைக்கு தக்க அதிசயமாக என்ன செய்கிறேன், நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் என்ன செய்தேன், உண்மை துதிப்பேன். ஏன்னா நான் என் தாயின் வயிற்றிலிருந்தே என்னை என்ன செஞ்சிரு என்னை கற்பத்தில் ஏந்தி பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறதுனால நான் உண்மையே என்ன செய்வேன், நான் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமாக இருக்குது, அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியுங்கிறாரு. நினச்சிதாரு, நான் ஒளிப்படத்தில் என்ன செய்கிறேன், நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் என்ன செய்கிறேன், நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புக்குள்ள கூட என்ன செய்து உமக்கு மறைவாக இருக்கல அப்படிங்கிறார். ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்ட பூமி தாழ்விடங்களில் விசித்திரமாய் உருவாக்கப்பட்டா கூட என் எலும்புகள் கூட என்ன செய்யல உமக்கு மறைவா இருக்கல. என் கருவை கூட உங்களுடைய கண்கள் என்ன செய்து கண்டிச்சு. என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்பட நாட்களும் உமது புஸ்தகத்தில் என்ன செய்து எழுதியிருக்கிறதுங்கிறாரு. அதனால தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானையாக இருக்கிறது, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்களாக இருக்கிறது, அவைகளின் தொகை எனக்கு எவ்வளவு அதிகங்கிறார். உமது ஆலோசனை எனக்கு
அருமையாக இருக்குது, எவ்வளவோ அருமையாக இருக்கிறது, எவ்வளவோ அப்படி தொகைகள் அளவு எவ்வளவு அப்படிங்கிறார். அதனால் அவைகளை நான் என்ன போனால் ஒரு மணலை பார்க்கல அதிகமாக அப்படி ஆலோசனைகள் எனது மணலை பார்க்கல எனக்கு அதிகமாக இருக்குங்கிறார். மணலை என்ன முடியுமா? முடியாது. அதை விட உடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் விழிக்கும் போது இன்னும் உம்மாண்டையில் தான் நினச்சி தான் இருக்கேன். நம்ம விழித்தாலும் நான் உம்மாண்டையில் தான் நினச்சி தான் நான் இருக்கிறேன். நீ தேவனே, நீ துன்மார்க்கனே அழித்திரானால் நலமாக இருக்கும். துன்மார்க்கரை மட்டும் அழிச்சிருங்க, நலமாக இருக்கும். அவங்க தான் எனக்கு என்ன செய்கிறாங்க, எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்கங்கிறார். இரத்த பிரியர் கூட என்ன செய்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டு அகண்டு போவீங்க அப்படிங்கிறார். துன்மார்க்கத்தை விட்டு துன்மார்க்கர்களோடு அகந்தக்காரர்களை விட்டு இரத்த பிரியரை விட்டு என்னை விட்டு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறார். சொல்றாரு, அவர்கள் உண்மை குறித்து என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கமாக பேசுகிறாங்க. துன்மார்க்கெல்லாம் அகந்தக்காரர் இரத்த பிரியர்லாம் உண்மை குறித்து என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கமாக பேசுகிறாங்க. உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை என்ன செய்கிறாங்க, வீணாய் வணங்கிட்டு வராங்க. கர்த்தாவே, உண்மை பயக்கிறவர்களை நான் நினைச்சதேன், நான் பயக்கக்கூடாது. யாரெல்லாம் உண்மை பயக்கிறாங்களோ அவங்கள நான் பகையாத படிக்கும். உமக்கு விரதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவைகளையும் நான் அருவார்க்காம நான் இருப்பேனா அப்படிங்கிறார். ஏன்னா கர்த்தரை பயக்கும்போது இவர் என்ன பயக்காமல் இருக்க முடியுமா? கர்த்தருக்கு விரதமாக எழும்பும்போது நான் அருவருக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறார். அதான் முழு பகையாக நான் நினச்சதை அவர்களை பகைக்கிறேன். உண்மை யாரெல்லாம் பயக்கிறாங்களோ, உண்மையெல்லாம் யாரெல்லாம் அருவருக்காங்களோ அவங்கள நான் நினச்சதை நான் முழு பகையாக நான் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை நான் ஒரு பகைஞ்சராக என்றேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ள, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி என் இருதயத்தை நீர் என்ன செய்யும், ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும், அறிந்து கொள்ளுங்கிறார். வேதனை உண்டாக்கும் வழியில் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கிறார். என்னிடத்துல ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யும், என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சங்கீதம் 140. இதுவும் தாவீதுக்கு ஒப்புக்கிட்ட தாவீதின் சங்கீதம் தான். சொல்றாரு, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்ன செய்யும், என்னை தப்புவியுங்கிறார். பொல்லாத மனுஷன்களுக்கு என்னை தப்பியும், கொடுமை உள்ளவர்களுக்கு என்னை என்ன செய்யும், என்னை விலக்கி என்னை ரட்சியும். அவங்க தங்க இருதயத்தில் என்ன செய்கிறாங்க, பொல்லாப்பதான் என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. இருதயத்தில் பொல்லாப்பை சிந்தித்து பொல்லாத்தில் என்ன செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய நாள்தோறும் என்ன செய்கிறாங்க, கூட்டம் போடுறாங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை என்ன செய்கிறாங்க, கூர்மையாக்குறாங்க. அவர்கள் உதடின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் தான் என்ன செய்து இருக்குது. அவர்கள் நாவின் கீழ் உதடிலும் கீழே விரியன் பாம்பு விஷயம் தான் என்ன செய்து இருக்குது. அதனால் கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை என்ன செய்யும், என்னை நீங்களாக்கி விட்டு கொடியவனுக்கு என்ன செய்ய, என்னை விளக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகள் என்ன செய்கிறாங்க, என்னை கவிழ்க்க பார்க்குறாங்க. ஆங்கரில் எனக்கு என்ன செய்கிறாங்க, கண்ணிகளை வைக்கிறாங்க. எனக்கு விரோதமாக கயிறுகளை கூட என்ன செய்வாங்க, மறைவாக வைக்கிறாங்க. ஆனால் வழியோரத்தில் என்ன செய்கிறாங்க, எனக்கு வழியை விரிக்கிறாங்க. எனக்கு சுருக்குகளை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்கங்கிறார். ஏன்னா அந்த அளவில், ஏன்னா அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பொல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு பகையாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கர்த்தர் அதிகமாக தேடும்போது நமக்கு எதிராளியாக பிசாசு நினைச்சு தான் பொல்லாத மனுஷரை எழுப்பி வருவான். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் நினச்சி நம்மளை விலைக்கு நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா அவங்க எழுதுற ஒரு சர்ப்பம் என்னச்சதுன்னா நாவை அடிச்சது கூர்மையாக்குறது போல அவங்க நாவை அடிச்சவங்கள ஒரு உதடு சர்ப்பத்தின் உதடு கீழே என்னது விஷத்தின் விரியன் பாம்பின் விஷயம் இருக்குதான். அந்த இவங்க பாம்பு விஷம் இந்த மனுஷங்க உதடிகளை அடக்கி வச்சிருக்காங்களாம். அந்த அளவில் விஷத்தோடு தான் நினைச்சிடறாங்க பொல்லாதவங்க இருக்கிறாங்க. ஒரு சர்ப்பம் எப்படி மனுஷனை பார்த்து தீண்டாமல் விடுமோ அதே பொழுது இவங்க நினைச்சிடறாங்க, தன்னை நாவை நினைச்சிடறாங்க, கூர்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதனால் துன்மார்க்கனுடைய கைக்கும் கொடியனுடைய கலைக்கும் என்னை விலக்கி என் நடைகளை நிறுத்தி என்னை பாதுகாத்துக்கொள்ள அவங்க நடைகளை கவிழ்க்குன்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறார். அதனால் அகங்காரிகள் கூட நினைச்சிடறாங்க, என்னை கண்ணி வைக்குன்னு பார்க்குறாங்க. வேடன்னு தான் நினச்சிவான் பிரிய பிடிக்கிற கண்ணி வைப்பான். அதே போல் இந்த பொல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, அகங்காரிகள் கூட எனக்கு கண்ணிகளை கயிறுகளை என்ன செய்கிறாங்க, எனக்கு வைக்கிறாங்க. வழியோரத்தில் என்ன செய்கிறாங்க, வழியை விரித்து எனக்கு சுருக்குகளை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்று நான் அவங்க அப்படி செஞ்சாலும் நான் என்ன செஞ்சேன், கர்த்தர் தான் என் தேவன் சொன்னேன். கர்த்தாவே, நீர் தான் என்ன செய்து என் விண்ணப்பங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிறார். அதனால் ஆண்டவராய் கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனை இத்தனை நாளில் என்ன செஞ்சிரு, என் தலையை நீர் என்ன செஞ்சிரு, மூடி நீர் என்னை பாதுகாத்தீர் அப்படிங்கிறாரு. அதனால் கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் என்னை செய்ய என்னைய சித்தியாதபடி செய்யும். துன்மார்க்கனுடைய ஆசை என்னை சித்திக்க கூடாது. அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனை என்ன செய்யும், நீ நடந்துற ஒட்டாதையங்கிறார். துன்மார்க்கனுடைய ஆசையை சித்தியாதபடி செஞ்சு அவனுடைய யோசனை எடுத்து நடந்தராதபடிக்கு ஒட்டாதையும். என்னை வளைந்து கொள்கிறவர்கள் உதடிகளில் தீவினைகள் அவர்களை தலையே மூடுத. என்னை யாரெல்லாம் வளைந்து கொள்றாங்களோ அவங்க உதடிகளுக்குள்ள தீவினைகளை என்ன செய்யும், அவங்கள மூட விட்டோம் அப்படிங்கிறார். அதனால நெருப்பு தளரும் அவர்களும் நினைச்சிட்டு விழட்டும். அக்கினிலும் அவர்கள் நினைச்சக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாத
படுகொலியெல்லாம் அவங்க நினச்சிவாங்க தள்ளப்படுவாங்கன்னா அக்கினா அக்கினி அவிஞ்சோன்னு எழும்பிடுவாங்க. ஆனால் இது வந்து பாதாளத்தில் அக்கினி அவியவே செய்யாது. அதனால தான் அவர் சொல்றாரு, போல நெருப்புத்தலில் அவர்கள் விழுட்டோம், அக்கினியில் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகொலிலாம் அவங்க நினைச்சிட்டு தள்ளப்பட்டுட்டுங்காரு. அப்புறம் சொல்றாரு, பொல்லாத நாவுள்ளவன் பூமியில் நினைச்சல நிலைக்க மாட்டேன். யார் யார் பொல்லாத நாவோடு இருக்கிறாங்களோ, பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவங்க நாவுள்ளவன் அவங்க பூமியில் நினைச்ச முடியாது, நிலைக்கவே முடியாது. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்கிற பொல்லாப்பு என்ன செஞ்சிடும், அவங்களை என்ன செஞ்சிடும், வேட்டையாடிடும்ங்கிறார். சிறுமியானவர்கள் வழக்கையும் எளியர்கள் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் அறிவினீங்க. இது வந்து பொல்லாதவர்கள் கைக்கும் அக்கிரமர் கைக்கும் துன்மார்க்கருடைய கைக்கும் சிறுமியும் எளிமையுமானவர்கள் நிச்சயமாக விசாரித்து அவர்கள் நினைச்சிரு அவர்களுக்கு நியாயத்தை செஞ்சு அவங்களை விசாரிப்புன்னு சொல்லி நான் நம்புகிறேங்கன்னு சொல்கிறார் அறிவே அப்படிங்கிறாரு. அதனால் நீதிமான்கள் என்ன செய்வாங்க, உமது நாமத்தை தெரிச்சுவாங்க, துதிப்பாங்க. நீதிமான் மட்டும்தான் நாமத்தை துதிக்க முடியும், மற்றவங்க யாரும் துதிக்க மாட்டாங்க. செம்மையானவர்கள் உங்கள் சமூகத்தில் நினைச்சுவாங்க, வாசம் பண்ணுவாங்க. செம்மையானவர்கள் இல்லைன்னா கர்த்தரை தேடவும் மாட்டாங்க, உங்கவும் மாட்டாங்க. அதான் சொல்கிறது, செம்மையானவர்கள் தான் உமது நாமத்தை தெரிச்சுவாங்க, உங்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவாங்கங்கிற இடத்துல. சங்கீதம் 141 140 தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே உண்மை நோக்கி நான் நினைச்சதான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்னிடத்தில் இது என்ன செய்யும் வர தீவிரியம். நம்ம நோக்கி தான் கூப்பிடுறேன், எனக்கு வேற வழி இல்லை, நீர் என்ன அதனால என்னிடத்துல வாரம் அடுத்து வந்து ஒரு தீவிரமாக நினச்சி வாரோங்கிறார். நான் உண்மை நோக்கி நான் கூப்பிடும் போதெல்லாம் என்ன என் சத்தத்துக்கு நீர் செவி கொடுங்கிறார். உண்மை நான் கூப்பிடுறேன், அதனால என்னிடத்துக்கு சீக்கிரமாக வாரம், நான் உண்மை நோக்கி கூப்பிட்டனால என் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவி கொடும் அப்படிங்கிறாரு. என் விண்ணப்பம் வந்து உமக்கு முன்பாக ஒரு தூபமாக இருக்கிறது, என் கையெடுப்பு வந்து ஒரு அந்தி பலியாகவும் இருக்க கடவுங்கிறார். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபம் காட்டுறதுன்னா ஜபம். அந்த அது வந்து என்னதுன்னா விண்ணப்பம் வந்து உமக்கு முன்பாக ஒரு தூபமாக இருக்குது, என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்கிறது. கர்த்தாவே என் வாய்க்கு எரிச்சியும் காவல் வையும், என் உதடில் வாசலை காத்து கொள்ளுங்கிறார். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வச்சிடும். வீணா இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சிடும், அது பேசிடக்கூடாது, பேசாத பிடிக்க என் வாய்க்கு என்ன செஞ்சிடும், காவல் வச்சிடும். என் உதடில் வாசலை என்ன செய்யும், என்னை காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். நல்லா அக்கிரமம் செய்கிற மனுஷனுடைய ஆகாமிய கிரியைகள் நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கு ஒட்டாதீங்கிறார். அக்கிரமம் செய்கிற ஆகாமிய கிரியைகளை செய்கிறவர்களோட துன்மார்க்கத்திற்கு என்னை எனக்கு ஒட்டாதையும், அவரோட ருசியுள்ள பதார்த்தம் ஒன்றையும் நான் நினைச்சுவேன் சாப்பிடாமல் இருப்பேனாகங்கிறார். அந்த துன்மார்க்கர்கள் அக்கிரமம் செய்கிறவங்களுடைய ருசியுள்ள பதார்த்தமாக இருந்தால் கூடாது, நினைச்சக்கூடாதான், நான் அதை விட ஒன்றுமே நான் சாப்பிடாமல் இருப்பேனாகங்கிறார். நீதிமான் என்னை நினைச்சிட்டு தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டுங்கிறார். என்ன துன்மார்க்கர் கையில் ஒப்புக்கூடாது, அங்காரு கையில் ஒப்புக்கூடாது, பொல்லாதர் கையில் ஒப்புக்கூடாதுங்கிறாரு. ஆனால் நீதிமான் மட்டும் என்ன செய்யிட்டு என்னை தயவா குட்டி என் தலையில் கொட்டி என்ன செய்யிட்டு என்னை கடிந்து கொள்ளட்டுங்கிறார். இப்போ கூட நம்ம யாரும் தலையில் யாரும் குட்டுறதை நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் நினச்சிவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகளெல்லாம் பெற்றோர்கள் நினச்சிடுவாங்க, ஆசிரியர்கள்லாம் பிள்ளைகளை நினச்சி தலையில் தான் நினச்சிவாங்க, கொட்டுவாங்க, கொட்டி நினச்சிவாங்க, திருத்துவாங்க. இப்போ நம்ம யாரையும் கொட்டுறதை நம்ம பார்க்க முடியல. அதான் சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை நினைச்சு கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னது ஒரு எண்ணெயை போல் இருக்கு. ஏன்னா கொட்டுறது வந்து என்ன தலையில தான் கொட்ட முடியும், அதான் அந்த கொட்டுறது வந்து அவர் தலைக்கு ஒரு எண்ணெயை போல் இருக்கும் அப்படிங்கிறாரு. என் தலை அது அல்லல் தட்டுவதில்லை. அவர் என் தலையை கொட்டும் போது என் தலையை நினைச்சும் போது அல்லல் தட்டாது. அவர்கள் இக்கட்டுகளை நான் நினைச்சுவேன், நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேங்கிறார். இக்கட்டு நீதிமான்களுடைய இக்கட்டுகளை நினைச்சுவேன், இன்னும் நான் அவங்களுக்காக நினைச்சுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்பிலிருந்து என்ன செய்ய தள்ளுண்டு போயிடுறது, என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று நினைச்சுவாங்க கேட்பார்கள்ங்கிறாரு. அதனால பூமியின் மேல் ஒருவன் நினைச்சிடான், மரத்தை வெட்டி நினைச்சிடான் பழக்கிறான், இப்போ மரத்தை வெட்டி பழக்கிறான். எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக என்ன செய்து சிதறடிக்கப்பட்டுக்கிறார். பூமியில் ஒருவன் நினைச்சிடான், மரத்தை வெட்டி நினைச்சு ரெண்டா பழக்கிறான், நாளை பழக்கிறான். ஆனால் எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்க, எங்கே எலும்பு பாதாள வாய்க்கு மட்டும் என்ன செய்யாது வராது, அதுக்கு சிதறடிக்கப்பட்டிருக்குங்கிறார். ஆனாலும் ஆண்டவராய கர்த்தாவே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது, உண்மைதான் நான் நினைச்சதை நான் நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை என்ன செய்ய வெறுமையாக விடாதையுங்கிறேன். ஆத்மா விடாதாங்க, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி என் கண்கள் எப்பொழுதும் உண்மை நோக்கி தான் கொண்டுக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அவர்கள் எனக்கு வைத்த கண்ணீலி சிக்கலுக்கும் அக்கிரம சொருப்புகளுக்கும் என்னை விளக்கு ரட்சியம். பொல்லாதவர்கள் அக்கிரமகர்கள் துன்மார்க்கர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு கண்ணிகளை வைக்கிறாங்க, சுருக்களை வைக்கிறாங்க, அதுக்கு என்னை விலைக்கு என்ன செய்யும், என்னை ரட்சியம்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்புறம் சொல்றாரு, துன்மார்க்கர் தங்கள் வலையில் என்ன செய்வோம் அகப்படும், அவர்கள் வைத்த வலையில் அவர்களே என்ன செய்யட்டு அகப்படட்டும், நான் அதற்கு என்ன செய்யணும், நான் தப்பி கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
சேதார் சேதாருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துக்கணும். தான் வெட்டுற குழியில் தானே விழுவான்னு சொல்கிறோம். அதான் தாவீதுன்னு சொல்கிறாரு. துன்மார்க்கு எனக்கு விரோதமாக கண்ணிகளை சிக்குகள் வச்சானா அது அவன்கிட்ட போட்டு என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். அப்புறம் பார்க்குறோம் சங்கீதம் 142 தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாய் மஸ்கில என்ன சங்கீதமா. இப்போ தாவீது சவுலுக்கு பயந்து சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் நினைச்சாரு, ஒளிஞ்சு போயிருந்தார். அப்போ கெபியில் நினைச்சாரு ஒளிந்து கொண்டு இருந்தார் பார்த்தோம். அந்த அவர் கெபியில் ஒளிஞ்சிருக்கும் போது கர்த்தர் நோக்கி நினைச்சாரு, சத்தம் விட்டு கூப்பிடும் போது அந்த கெபியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சாருங்கிறது இந்த 142 சங்கீதத்தில் இருக்குது. எப்படின்னா அது சொல்றேன், நான் கர்த்தரை நோக்கி நான் சத்தம் விட்டு கூப்பிடுறேன், கர்த்தர் நோக்கி நினைச்சிறேன், நான் சத்தம் விட்டு கஞ்சுக்கிறேன். அந்த கெபியில் இருந்து சவுல் ராஜாவுக்கு பயந்து கெபியில் ஒளிஞ்சு இருக்கும்போது அவர் நினைச்சார கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டாராம். கர்த்தர் நோக்கி என்ன செஞ்சாராம், சத்தமிட்டு என்ன செஞ்சாராம், கெஞ்சினாராம். அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக சஞ்சலத்தெல்லாம் என்ன செஞ்சாராம், ஊற்றினான். எப்படியும் நெருக்கப்படுறேன்னு சொல்லி வேதனையெல்லாம் சஞ்சலத்தெல்லாம் அந்த கெபியிலேருந்து கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாராம், ஊற்றினாராம். அவருக்கு முன்பாக நெருக்கத்தெல்லாம் என்ன செஞ்சாராம், அறிக்கைட்டாராம். அதனால என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையெல்லாம் என்ன செய்ய அறிஞ்சிருந்திருக்கீங்க. நான் நடக்கிற வழியில் மறைவாக என்ன செஞ்சாங்க, எனக்கு கண்ணெல்லாம் வச்சாங்க. ஆனாலும் வலதுபுறமாய் நீர் நினைச்சு என்னை கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவருமே இல்லை. வலதுபுறம் கண்ணோக்கி பாரு, என்னை எனக்கு கண்டுக்கிட்டா எனக்கு பாதுகாக்க அரவணைக்கு எனக்கு யாருமே இல்லைங்கிறார். அதனால் எனக்கு அடைக்கலமும் கிடைக்காமட்டு போயிட்டு என் ஆத்மாவை விசாரிக்க கூட எனக்கு என்ன செய்யலை, யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. ஒருவரும் இல்லை. கர்த்தாவே உண்மை நோக்கி தான் நான் என்ன செய்கிறேன், நான் கூப்பிடுறேன். நீர் என் அடைக்கலமும் என் ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது சொல்லாரு, என் கூக்குரலுக்கு என்ன செய்யும், செவி கொடும். நான் மிகவும் என்ன செஞ்சிடறேன், நான் தாழ்த்தப்பட்டு போயிருக்கிறேன். என்னை பின்தொடர்வர்களுக்கு என்ன செய்யும், என்னை தப்பியும். அவர்கள் என்னில என்ன செய்த பலவான்களாக இருக்கிறாங்க. அதனால் என்னை யாரெல்லாம் பின்தொடர்ந்தாதான் சவுலை போன்ற ஆட்கள் என்னை யாரெல்லாம் பின்தொடர்ந்து வராங்களோ அவங்களுக்கு என்னை தப்பிச்சு அவர்கள் என்னிலும் என்ன செய்கிறாங்க, பரவாங்களாக இருக்கிறாங்க. அதனால் என்னை எப்படியாவது இடிச்சிடும், என்னை தப்பிச்சிடும் சொல்றாரு. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவுக்கு என்ன செய்யும், காவலுக்கு என்னை நீங்களாக்கி விடணும். ஆத்மாவை காவலுக்கு என்ன செய்யும், நீங்களாக்கி விடுங்கிறாரு. அதனால் எனக்கு நீ தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்ன செய்வாங்க, சூழ்ந்து கொள்வாங்கன்னு சொல்கிறார். தயவு செய்யும்போது நீதிமான்களோட சேருவாங்க, துன்மார்க்கரோடு சேருவாங்க. அதான் சொல்றாரு, நீ எனக்கு தயவு செய்யும்போது நீதிமான்கள்லாம் என்ன செய்வாங்க, என்னை சூழ்ந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சங்கீதம் 43 தாவீதின் சங்கீதம் என்னதுன்னா, கர்த்தாவே என் ஜெபத்தை என்ன செய்யும் கேளும், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு என்ன செய்யும், செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு என்ன செய்யும், உத்தரவு அருளி செய்யுங்கிற. நீதியின்படியும் உண்மையின்படியும் நீர் எனக்கு என்ன செய்யும், எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததுனால, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டான், ஜீவனோடு இருக்கிற யாரும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததுனால அடியேன்னு நீ ஐந்திருக்க என்ன செய்யும், பிரவேசியாதையும். ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் இல்லை. அதனால நீர் என்ன செய்யும், அடியேனும் என்ன செய்ய நீ ஐந்திருக்க என் பிரவேசியாதையும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு, சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறைக்கிற இருளில் என்ன செய்றாங்க, என்னை இருக்க பண்றாங்கிறார். சத்துரு ஆத்மாவை நினைச்சுறாங்க, தொடர்ந்து பிடிச்சி ஆத்மா நெருக்கிறாங்க, என் பிராணனை நினைச்சுறாங்க, தரையோட நெசுக்கிறாங்க, அந்த அளவில் என்னை உபத்திரப்படுத்துறாங்க. ஆனாலும் வெகு காலத்துக்கு முன் மறைத்தது போல நான் நினைச்சிறேன், என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்ன அப்படின்னு சொல்றாரு. அதனால என் ஆவி என்னச்சது எனக்கு தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ள என்னச்சது சோர்ந்து போகுது. அவங்க இப்படி பண்றதுனால என் ஆவி எனக்கு தேங்குது, என் இருதயம் என்னச்சது எனக்குள்ள சோர்ந்து போகிறதுங்கிறாரு. அதனால பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், உமது செய்திகளெல்லாம் நினைக்கிறேன், பூர்வ நாட்கள் நினைக்கிறேன், உமது செய்திகளெல்லாம் நான் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேங்கிறார். பூர்வ நாட்களை நான் நினைச்சு பார்க்குறேன், உமது செய்கைகளெல்லாம் நான் தியானிச்சு பார்க்குறேன், உமது கரத்தின் கிரியைகளை கூட நான் யோசித்து பார்க்குறேன்னு சொல்றாரு. ஆனால் என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பூர்வ நாட்களை நினைத்து உமது செய்கைகளெல்லாம் தியானித்து உமது கரத்தின் கிரியைகளாம் நான் யோசித்து பார்த்தது மாத்திரமல்ல, என் கைகளை நான் உமக்கு நேராக விரிக்கிறேங்கிற. கையில் உமக்கு நேராக விரிக்கிறேன்னா ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து விரித்து கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்றாரு. அதான் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கு. என் ஆத்துமா ஒரு வறண்ட நிலத்தை போல் உண்மையில் தாகமா இருக்கிறதுங்கிறாரு. அதனால கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகுது, நான் ஒரு குழியில இறங்குறவளுக்கு ஒப்பாகாத படிக்கும் ஒரு முகத்தை செய்யும், எனக்கு மறைக்காதையும், சீக்கிரமா எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யும்னு சொல்றார், ஜெபிக்கிறார். அடுத்தபடியாக அதிகாலையில் செய்யும், உமது கிருபை எனக்கு கேட்க பண்ணும்,
உண்மையை நான் நம்பி இருக்கிறேன். அதனால் அதிகாலையில் உடைய கிருபை எனக்கு வேணும். என்னை அதிகாலைக்கு கிருபையை எனக்கு ஏற்க பண்ணும். நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன செய்ய காண்பிச்சு தரும். உம்மிடத்தில் என்ன செய்வேன், என் ஆத்மாவை நினைச்சதேன் நான் உயர்த்துக்கிறேங்க. கிருபையை தந்து நான் நம்பியிருக்கிறதுனால உங்களுடைய கிருபை என்ன செய்ய எனக்கு அதிகாலையில் தரேன்னா, அதிகாலை கிருபை, பகல் கிருபை, ராக்கால கிருபைன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கிருபை இருக்கிறனால ஒவ்வொரு கிருபை நம்ம என்ன செய்யணும், கட்சி சமயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதான் அதிகாலை நம்ம தேடுறேன். அதிகாலையில் இந்த கிருபை என்ன செய்யும், நான் கேட்க பண்ணணும்னு சொல்கிறாரு. அதனால் நான் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காமிச்சு என் ஆத்மாவை என்ன செய்கிறேன், நான் உயர்த்துறேங்கிறார். அப்புறம் கர்த்தாவை என் சத்துருக்களுக்கு என்ன செய்யும், தப்பிச்சிரும். என்னை நான் என்ன செய்கிறோமே புகலிடமாக கொண்டு சத்துருக்களுக்கு என்ன செய்கிறோம், என்னை தப்பிச்சுட்டா போதும். நான் உண்மை என்ன செய்வேன், புகலிடமாக வைக்கிறேன். நம்ம விட்டு விலக மாட்டேங்கிறாரு. அதனால் நான் உமக்கு புகலிடமாக இருக்கிறதுக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும், போதித்தரேன். நமக்கு பிரியமானது மாத்திரம் தான் நான் செய்யணும். நமக்கு பிரிய இல்லாத வழியை நினச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. அதனால் உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியதாக எனக்கு தரும். நீர் தான் எனக்கு தேவன், வேறு தேவன் எனக்கு இல்லை. அதனால் உங்களுடைய நல்ல ஆவியை என்ன செய்யும், என்னை செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக அப்படிங்கிறார். நான் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மித்தம் என்ன செய்யும், என்னை உயிர்ப்பியுங்கிறார். நாமத்தின் மித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என்ன செய்யும், என் ஆத்மாவை என்ன செய்யும், எடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடுங்கிறார். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை உயிர்ப்பித்து உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை என்ன செய்யும், எனக்கு எடுக்கத்திற்கு எங்களை நீங்களாக்கி விடுங்கிறார். உங்களுடைய நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன். அதனால உங்களுடைய நாமத்தின் மித்தம் என்னுடைய நீதியின்படி என்ன செய்யும், என்னை எடுக்கிறதுக்கு நீங்களாக்கி விடுன்னு சொல்கிறார். அது மாத்திரமில்ல, உங்களுடைய கிருபையின்படி என்னுடைய சத்துக்களெல்லாம் என்ன செஞ்சிடும், அழிச்சு போட்டுருவோங்கிறாரு. என் ஆத்மாவை யாரெல்லாம் ஒடுக்குறார்களோ அவர்களையும் என்ன செய்யும், சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அதனால் உங்களுடைய கிருபையினால் என்னை சத்துக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் என்ன செய்யறோம், நீ சங்காரம் பண்ணிடும். நான் உமது அடியேன், என்னை கைவிடாதையும் சொல்கிறாரு. இதே போல் தாவீதை போன்று நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரை உறுதியாக பற்றிப்படுத்திக்கிடுவோம். அப்போ நம்ம கர்த்தர் என்ன செய்வார், ஒவ்வொரு நாட்களும் நமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதின்னு சொல்லி நம்ம ஜெபத்தை என்ன செய்யணும், கர்த்தரை கேட்போம், கர்த்தரை புகலிடமாக வச்சுக்கிடுவோம். அப்போ சத்துருக்கள் கையில் நம்ம கர்த்தரை என்ன செய்வார், நம்மளை நீங்களாக்கி விடிப்பார். அன்றைய தினமும் தாவீதை போன்று கரங்களை ஏறெடுத்து செவிப்போம். கர்த்தர் தான் ஆசிரிப்பார்.